ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மயோனீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் செஞ்சது. ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மயோனீஸில் வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம கேரட் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு துருவி இதில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக முட்டைகோஸ் கேபேஜும் இதில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வெஜிடபிள் தான் சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மயோனீஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ப்ளெயின் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பீஸா சாஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சீஸை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட நிறையா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தீங்களா மயோனைஸ், அதையும் நம்ம ப்ரெட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சமாக சீஸ் எடுத்து மேலே தூவி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபில்லிங் அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஒரு சைடில் வச்சுட்டு அடுத்தது ஒரு ப்ளெயின் ப்ரெட் மறுபடியும் எடுத்து அதுலேயும் ஒரு சைடில் நம்ம பீஸா சாஸை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரெட்டுக்கு மேலே இந்த ப்ரெட்டை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து தோசைக்கல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தோசைக்கல் இல்லைன்னா தவா எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்ரு போட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த மேலே அந்த ப்ரெட்டுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக பட்ரு அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இந்த வந்து ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரெட் பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு, பார்க்கும்போதே நமக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு புது ரெசிபியோட மீண்டும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.